சாப்பாடு வேணும்னா கேட்குறேன். சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத. மழை வரப்போகுது. மழை விட்டுருச்சா இல்லையான்னு போய் பாரு. பெட்ரோல் முடிய போகுது. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, கூடவே ஆயிலும் போடுங்க. அடுத்தது, வேகமாக ஓட்டாத, முன்னாடி டிராஃபிக் இருக்குது. மெதுவாக ஓட்டு, பின்னாடி கிளாஸ் மெட்டீரியல் இருக்குது. கவனமாக ஓட்டு, ஒரு நபர் சாலையை கடக்கிறார். வண்டியை ஓரம் போடு, ஒரு டீ அடிப்போம். இது மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் சொல்லுவோம். இதுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். हेलो दोस्तों, आप सभी का स्वागत करता हूँ। मैं हूं डॉक्टर सौंदरबालाजी श्रीनिवासन, आपका मल्टी लैंग्वेज ट्रेनर, लैंग्वेज एनालिस्ट एंड मोटिवेशनल स्पीकर, फाउंडर एंड चेयरमैन ऑफ मल्टी लैंग्वेज ग्लोबल अकेडमी, मार्केटिंग एनालिस्ट एंड मैनेजिंग डायरेक्टर एंड चीफ एग्जीक्यूटिव ऑफिसर ऑफ मल्टी बिजनेस एंड एजुकेशन ग्लोबल नेटवर्क। இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன வாக்கியங்களுக்கு எல்லாமே தெளிவான உங்களுக்கு கிராமட்டிக்கல் நாலேஜோடு இந்த வீடியோ சொல்லித்தர போகிறேன். இந்த கிளாஸை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி எண்ணற்ற வீடியோகள் நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ்க்கான டீட்டெயில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் 24/7 உங்களுடைய டைம் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் அமைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஎல்ஸ், ஃபோனிக்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோஷூட்க்கு விண்டேஜ் 4-வீலர் அண்ட் 2-வீலர் வாகனங்களை நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போடுறா பிஜிமா. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி வழக்கம் போல் எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு இதில் ஒரு 20 வாக்கியங்கள் கேட்க போகிறேன். ஒவ்வொரு வாக்கியத்தையும் கூர்ந்து கவனிங்க. அதை கூர்ந்து கவனிச்சுட்டு அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நான் ஹிந்தியில் சொல்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா தமிழில் சொல்கிறப்போ கேட்டுட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். திரும்ப வீடியோ ப்ளே பண்ணுங்கள். அதில் திரும்பியும் நான் சொல்லுவேன். அடுத்தடுத்த சென்டென்ஸ் போகிறப்போ முன்னாடி சென்டென்சஸ்க்கான ட்ரான்ஸ்லேஷன் நான் கொடுத்துறேன். அப்போ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே, டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் கேட்ட மாதிரி சாப்பாடு வேணும்னா கேட்குறேன் அப்படிமோ. அப்போ சாப்பாட்டுக்கு காணான்னு சொல்கிறோம். வேண்டும் அப்படின்னா சாகியன்னு அர்த்தம். வேண்டும் என்றால்னா சாகியத்தோ. பூச்சுனா அப்படின்னா கேட்குறது. அப்போ பூச்சுங்கன்னா கேட்கிறேன். ஃபீமேல் இருந்தீங்கன்னா பூச்சுங்கி அப்படின்னு சொல்கிறீங்க. காணா சாகியத்தோ மே பூச்சுங்கா, நான் கேட்குறேன். ஃபீமேல் இருந்தால் காணா சாகியத்தோ மே பூச்சுங்கி அப்படிங்கிறீங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்காத. இதுக்கு எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத. அப்போ சாப்பிட்றேன்னா காணா. சாப்பிடும் பொழுதுனா காத்தே சமே, வைல் ஈட்டிங். காத்தே சமே பானி மத் பியோ. பானி மத் பியோனா டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். மத் அப்படின்னா கூடாது, டோன்ட் அப்படின்னு அர்த்தம். காணா காத்தே சமே பானி மத் பியோ அப்படிங்கிறது என்னுடைய பொருள். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மழை வரப்போகிறது. இதுக்கு எப்படின்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். மழை அப்படின்னா பாரிஷ்னு சொல்கிறோம். அப்போ வரது அப்படின்னா ஆனா, பாரிஷ் ஆனே வாலி ஹே. மழையை நம்ம ஃபெமினின் ஜெண்டர் ஃபீமேலாக கன்சிடர் பண்ணுறதுனால சவுண்ட் பயன்படுத்துகிறோம். பாரிஷ் ஆனே வாலி ஹேனா மழை வரப்போகிறது. மழை பெய்ய போகிறது அப்படின்னா பாரிஷ் ஹோனே வாலி ஹே அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஓகே, ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். மழை விட்டுருச்சா இல்லையான்னு போய் பாரு அப்படிம்போம். அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். மழை விட்டுருச்சா இல்லையா போய் பாரு. இதுக்கு எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அப்போ மழை விடுதல் அப்படிங்கிறதுக்கான வேர்ப் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். பாரிஷ் ருக்னா அப்படிங்கிறது மழை விடுதல். அப்போ பாரிஷ் ருக் கை ஹே யா நகி ஜாக்கர் தேக்கோ. பாரிஷ் ருக் கைனா மழை விட்டுருச்சுன்னு அர்த்தம். யா நகி அப்படின்னா அல்லது இல்லையான்னு அர்த்தம். யானா அல்லது, நகி அப்படின்னா இல்லையா, விட்டுருச்சா இல்லையாங்கிறது என்னுடைய பொருள். பாரிஷ் ருக் கை ஹே யா நகினா மழை விட்டுருச்சா இல்லையா, போய் பாருன்னா ஜாக்கர் தேக்கோ. இது அதனுடைய பொருள். அப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸை சொன்னீங்கன்னா பாரிஷ் ருக் கை ஹே யா நகிக்கு ஜாக்கர் தேக்கோ, அந்த கீ நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பெட்ரோல் முடிய போகுது அப்படிம்போம். பெட்ரோல் முடிய போகுது. வண்டியில் போயிட்டுருக்கீங்க, பெட்ரோல் முடிகிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. ஏற்கனவே ரிசர்வ்லையும் போட்டிங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் என்னென்னு சொல்லிங்க. அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். பெட்ரோலுக்கு அப்படியே சொல்லிக்கிறோம். முடிகிறது அப்படின்னா கம்ப்ளீட் ஃபினிஷ்க்கெலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கதம் ஹோனா. அப்போ பெட்ரோல் கதம் ஹோனே வாலிஹே இல்லைனா பெட்ரோல் கதம் ஹோனே வாலாகே அப்படின்னு பயன்படுத்துகிறோம். பெட்ரோல் கதம் ஹோனே வாலாகே ஆர் வாலிகே அப்படின்னா பெட்ரோல் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதுவே நீங்கள் கேஸ் முடிய போதுன்னா அதை நீங்கள் சொல்லிக்கலாம். கேஸ் கதம் ஹோனே வாலேகே. புக் கர்னாகேனா புக் பண்ணோம். இது அதனுடைய பொருள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படிங்கிறோம். அதுக்கு எப்படி சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். 500னா 500. சவுனா 100ன்னு அர்த்தம். 500னா 500ன்னு அர்த்தம். 500 ருப்பேக்கோ. ருப்பேக்கோ அப்படின்னா ரூபாய்க்கு அப்படின்னு அர்த்தம். 500 ருப்பேக்கோ பெட்ரோல் டாலியே.
டீசல் டாலியே என்ன சொல்கிறீங்களோ அது சொல்கிறீங்க. டேங்க் ஃபில் பண்ணுங்கன்னா டேங்க் ஃபில் கருதோ சின்ன பசங்களுக்கு சொல்கிறீங்க. பெரியவங்களாக இருந்தாங்கன்னா டேங்க் ஃபில் கீஜியே. கட் ஆஃப் ஆகிற வரல அடிங்க அப்படி சொல்கிறீங்கன்னா கட் ஆஃப் ஹோனே தக் பரியே. பர்ன் அப்படின்னா ஃபில் பண்ணுறது. கட் ஆஃப் ஹோனே தக் டாலியே அப்படின்னா கட் ஆஃப் ஆகிற வரலாம் அடிங்க. அதான் அதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பெட்ரோலுடன் 100 ml ஆயிலும் போடுங்க. பெட்ரோலுடன் 100 ml ஆயிலும் போடுங்க. இப்போ நீங்கள் 2 ஸ்ட்ரோக் கேட்குறீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணணும். அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். பெட்ரோலுடன்னா பெட்ரோல் கேசாத். பெட்ரோல் கேசாத்னா பெட்ரோலுடன். ஆயில் பி அப்படின்னா ஆயிலும். போடுங்கன்னா டாலியே. பெட்ரோல் கேசாத் ஆயில் பி டாலியே. அடுத்த சென்டென்ஸ். வேகமாக ஓட்டாத முன்னாடி டிராஃபிக் இருக்குது, இல்லைனா வேகமாக ஓட்டாத முன்னாடி ஸ்கூல் ஜோன் இருக்குது. இது மாதிரிலாம் சொல்லும். அதுக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். வேகமாக அப்படின்னா தேஜிசேன்னு அர்த்தம். தேஜிசேனா வேகமாக, ஓட்டுறதுன்னா சலானா ட்ரை. அப்போது தேஜிசே மத் சலாவோ வேகமாக ஓட்டாத. ஆகே ஸ்கூல் ஜோன் கே இல்லைனா ஆகே டிராஃபிக் கே. ஆகேனா முன்னாடின்னு அர்த்தம். ஆகே டிராஃபிக் கே, ஆகே ஸ்கூல் ஜோன் கே, இந்த மாதிரி சொல்லிக்கிறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். மாதிரியா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வெயில் அரேஞ்சுன்னு சொல்லிட்டு பிளேஸ் மாற்றியாச்சு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மெதுவாக ஓட்டு, பின்னாடி கிளாஸ் மெட்டீரியல் இருக்குது. இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, பின்னாடி ஏதோ ஒரு கிளாஸ் மெட்டீரியல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் என்ன சொல்லுவீங்க? மெதுவாக ஓட்டு, பின்னாடி கிளாஸ் மெட்டீரியல் இருக்குது, பிரேக் ஆயிரும், உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா கவனமாக ஓட்டு, பின்னாடி கிளாஸ் மெட்டீரியல் இருக்குது. இதுக்கு எப்படின்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அப்போ மெதுவாக அப்படின்னா தீரேசே. தீரேனே மெதுவான அர்த்தம், ஸ்லோ. தீரேசேனா மெதுவாக. அந்த சேக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக, ஸ்லோலி. இங்கிலீஷில் எல்ஒய்னு ஆட் பண்ணுறோம். ஸ்லோலி, டீப்லி, ஃபாஸ்ட்லி, கேர்ஃபுல்லி. அந்த எல்ஒய்க்கு வந்து ஆக. அப்போது ஹிந்தியில் சேன் பயன்படுத்தும். தீரேசே சலாவோ. சலானா இஸ் த மெயின் வேர்ப். அப்போ தீரேசே சலாவோ. பீச்சே பின்னாடினா பீச்சே கிளாஸ் மெட்டீரியல்ஸ் ஹே. பீச்சே கிளாஸ் மெட்டீரியல்ஸ் ஹே. ஓகேவா? அதுவே கவனமாக ஓட்டுனா தியான்சே, கேர்ஃபுல்லி. தியான்சே சலாவோ பீச்சே கிளாஸ் மெட்டீரியல்ஸ் ஹே அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஓகே, அடுத்தது. கவனமாக ஓட்டுங்க. ஒரு நபர் சாலையை கடக்கிறார். இப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு கூடிய பட்சம் சொல்லலாம். மெதுவாக முன்னாடி ஒரு நபர் ரோட் கிராஸ் பண்ணுறாரு அப்படிமோ. அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம இந்த சைடு உட்காந்துருக்குன்னா இந்த சைடு டிரைவருக்கு அது பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். முன்னாடி ஒரு வண்டி போய்ட்டு ஒரு நபர் சாலையை கிராஸ் பண்ணி வராங்க, கொஞ்சம் மெதுவாக போ அப்படிமோ. இது நம்ம வழக்கமாக சொல்லக்கூடியது. அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ மெதுவாக அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? கவனமானு சொல்லலாம், மெதுவானு சொல்லிக்கலாம். மெதுவான தீரேசே சலாவோ. எகைன் தீரேசே சலாவோ இல்லைனா தியான்சே சலாவோ. தியான்சே சலாவோனா கவனமாக ஓட்டு, தீரேசே சலாவோனா மெதுவாக ஓட்டு. ஒரு நபர் சாலையை கடக்கிறார். எ பர்சன் கிராசிங் த ரோட் அப்படின்னா ஏக் ஆத்மி. ஆத்மினா நபர்னு அர்த்தம். இல்லைனா ஏக் வியக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். வியக்தி ஆத்மி. அப்போ ஏக் வியக்தி சடக் பார்க்கர் ரஹாஹே. சாலையை கடந்து கொண்டு இருக்கிறான். இதே ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்கன்னா ஏக் ஆத்மி சடக் பார்க்கர் ரஹேஹே அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். வண்டியை ஓரம் போட ஒரு டீ அடிப்போம் அப்படிமோ. இதுவும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம சொல்லக்கூடியதான். வண்டி ஓரம் போட போகிற டீ குடிப்போம், டீ அடிப்போம் அப்படிமோ. அதுக்கு எப்படி சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அப்போ வண்டினா காடி. ஓரத்தில் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா சைடு பே அப்படிங்களாம். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் சைடு பேன்னு சொன்னீங்கனால ஹிந்தியில் அப்படி தான் சொல்லுவாங்க. காடி சைடு பே லகாவோ. லகாவோ அப்படின்னா போடு அப்படின்னு அர்த்தம். பார்க் பண்ணுங்கிறது இதனுடைய பொருள். காடி சைடு பே லகாவோ. ஏக் சாய் பியேங்கே. ஏக் சாய்னா ஒரு டீ, பியேங்கே அப்படின்னா குடிப்போம் அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் ஃபார்ம். அடுத்தது சீட் பெல்ட் போடும்போம். சீட் பெல்ட் போடுறதுக்கு வந்து இங்கிலீஷில் ஃபாஸ்னிங் த சீட் பெல்ட்னு சொல்லலாம், இல்லை நம்ம இது மாதிரி சொல்லலாம். அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டால்னான்னு சொல்லிக்கிறோம், லகானான்னு சொல்லலாம். ஓகேவா? டால்னானா ஜஸ்ட் புட். நம்ம ஃபாஸ்னிங் த சீட் பெல்ட்னு சொல்கிறப்போ லகானான்னு சொல்லலாம். சீட் பெல்ட் லகாவோ. ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்க போடுங்கன்னா சீட் பெல்ட் லகாயே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். பின்வரும் நபருக்கு வழிவிடு. இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, பின்னாடி ஒருத்தங்க ரொம்ப ஹார்ன் அடிச்சுட்டு யாராங்க நமக்கு டிஸ்டர்பாக இருக்குது, இல்லை அவங்க ஒரு முக்கியமான வேலைக்கு போகிற நம்ம ரோட்டை ஆக்குப்பை பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? பின்னாடி வர நபருக்கு வழி விடுப்போம் அப்படிப்போம். அதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடினா பீச்சு. ஆல்ரெடி பார்த்த மாதிரி. வருகிற அப்படின்னா ஆனேவாலா. ஆனேவாலானா வருகிற. ஆனேவாலா ஆத்மிக்கோ. ஆத்மிக்கோனா நபருக்கு, இல்லைனா வியக்திக்கோ. ரெண்டுமே கரெக்டு. பீச்சே ஆனேவாலா ஆத்மிக்கோ இல்லைனா வியக்திக்கோ. ராஸ்தா சோடுதோ. ராஸ்தோனா வழி, வே, WAY, வே, வழி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ராஸ்தா சோடுதோ. ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்கன்னா ராஸ்தா சோடு தீஜியே அப்படிங்கிற அதனுடைய பொருள். ஓகே, அடுத்தது. ஹார்ன் அடிக்காத இது ஸ்கூல் ஜோன் அப்படிம்போம். ஹார்ன் அடிக்காத இது ஸ்கூல் ஜோன். அப்போ ஹார்ன் மத் தபாவோ. ஹார்ன் மத் தபாவோ. அப்போ தபானா இஸ் த மெயின் வெப். ப்ரெஸ்ஸிங்க்கு வந்து தபானான்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கனால தபானா. ஓகேவா? அப்போ ஹாரன் மத் தபாவோ ஏ ஸ்கூல் ஜோன் ஹே. ஏன்னா இது ஏ ஸ்கூல் ஜோன் ஹே அப்படின்னா இது ஸ்கூல் ஜோன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். ரொம்ப வெயிலாக இருக்குது ஏசி போடு. ரொம்ப வெயிலாக இருக்குது ஏசி போடு. அப்போ ரொம்பனா பகூத்.
பகுத் கர்மி ஹே இல்லைனா பகுத் தூப் ஹே வெயில் தூப்னு சொல்லிக்கலாம் பகுத் தூப் ஹே ஏசி சாலு கரோ அப்போ ஏசி டாலோன்னு சொல்லலாம் லகாவோன்னு சொல்லலாம் சாலு கர்னா அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் அப்போ சாலு கருதோ இதை ஆஃப் பண்ணுங்கிறதுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆன் பண்ணுறதுக்கு சாலு கர்னா அப்படின்னு சொல்லியாச்சு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு காமனான ஒரு இதுதான் ஈஸி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஆஃப் கண்ணு சொல்லி ஓகே வெளியே மழை பெய்யுது ஏசி ஆஃப் பண்ண அப்படிங்கிறோம் வெளியே மழை பெய்யுது ஏசி ஆஃப் பண்ண அப்போ வெளியே அப்படின்னா பாகர் மழை பெய்கிறதுனா பாரிஷ் ஹோ ரஹி ஹே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைட் பாரிஷ் ஹோ ரஹி ஹே ஏசி ஆஃப் பண்ண இதான் நான் ப்ரீவியஸில் கேட்டேன் அதுக்கு என்னென்னு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே அடுத்த சென்டென்ஸ் வைப்பர் கொஞ்சம் வேகப்படுத்த இப்போ வைப்பரில் பார்த்தீங்கன்னா காரில் மழை பெய்யறப்போ விண்ட்ஷீல்டு ஃப்ரண்ட் கிளாஸை நம்ம அந்த மழை தண்ணியெலாம் வைப் பண்ணுறதுக்கு தொடச்சிடுறது நம்ம வைப்பர் ஆன் பண்ணுவோம் அதிலே ஸ்பீட் இருக்கும் ஸ்லோ மீடியம் ஹை அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம நல்லா ரெயின் இதாகிறப்போ ஸ்லோவாக வச்சுருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் கொஞ்சம் வேகப்படுத்த ரோட் கிளியரன்ஸில் அப்படிம்போம் அப்போ எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் வைப்பர் கொஞ்சம் வேகப்படுத்த ஸோ வைப்பர் கொஞ்சம் வேகப்படுதுன்னா வைப்பர் தொட தேஜ் கருதோ அப்படிங்கிறோம் ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்க வேகப்படுத்துங்களா அப்படின்னா தேஜ் கீஜியே அப்படிங்கிறீங்க ஓகே அடுத்தது வெளியே வருவதற்கு முன் பிரேக் அதாவது ஹேண்ட் பிரேக் போடு இப்போ காரில் இருக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் போட்டா அப்படிம்பா அது ஒரு பழக்கமாக ஹேபிட்டாக பயன்படுத்தி அப்போ தான் நீ ஒரு இடத்துக்கு ஸ்லோப்பான ஒரு ஏரியாவுக்கு போகிறனா கூட அந்த இடத்துல மிஸ் ஆகாது அப்போ வெளியே வரதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் போட்டாம்போம் காரில் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் வெளியேனா பாகர் வரதுன்னா ஆனா அப்போ வருவதற்கு முன்னாடினா ஆனேசே பெகலே பாகர் ஆனேசே பெகலே ஹேண்ட் பிரேக் அப்படியே சொல்லிக்கிறோம் டால்கே ஆவோன்னு சொல்லலாம் இல்லைனா லகாக்கே ஆவோ ஹேண்ட் பிரேக் லகாக்கே ஆவோ ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்கன்னா ஆயிஏன்னு சொல்கிறீங்க பாகர் ஆனேசே பெகலே ஹேண்ட் பிரேக் லகாக்கே ஆயிஏ ஓகே அடுத்த சென்டென்ஸ் முன்னாடி வந்து உட்காரு அப்படிமோ முன்னாடி வந்து உட்காரு அதுக்கு எப்படி சொல்லலாம்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் முன்னாடினா ஆகே வரதுன்னா ஆனா அப்போ ஆகே ஆக்கர் பைட்டோ வித் ரெஸ்பெக்டில் சொல்கிறீங்கன்னா ஆகே ஆக்கர் பைட்டியேன்னு சொல்கிறீங்க ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஏசியிலேருந்து கொஞ்சம் சத்தம் வருது அப்படிமோ ஏசியிலேருந்து கொஞ்சம் சத்தம் வருது இதுக்கு ஹிந்தியில் எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஏசியிலிருந்துன்னா ஏசிசேனா ஏசியில் இருந்து ஃப்ரம் ஏசி கொஞ்சம் சத்தம் வருது அப்படின்னா தொட ஆவாஸ் ஆ ரஹி ஹே ஏசிசே தொட ஆவாஸ் ஆ ரஹி ஹேனா ஏசியிலேருந்து கொஞ்சம் சத்தம் வருது இதுவே ஏசியில் சத்தம் வருது அப்படின்னா ஏசியுமே ஆவாஸ் ஆ ரஹி ஹே இது அதுக்கான டிஃப்ரென்ஸ் அடுத்தது சைட் மிரர் கொஞ்சம் இந்த பக்கம் வைய அப்படிம்போம் சைடு மிரர் இப்போ நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க சைடு மிரர் கரெக்டாக உங்களுக்கு பின்னாடி வியூ தெரியல அப்படின்னு கூடிய பஸ்ஸில் என்ன சொல்லுவாள் சைடு மிரர் இந்த பக்கம் வைய அப்படிம்போம் அதுக்கு எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் சைடு மிரர் கொஞ்சம் இந்த பக்கம் வைய அப்போ சைடு மிரர் தொடா இந்த பக்கம்னா இஸ் தரஃப் ரக்கோ அப்படின்னா வெயின்னு அர்த்தம் வெயிங்கள் அப்படின்னா இஸ் தரஃப் ரக்கேன் அப்படிங்கிறோம் ரெஸ்பெக்ட் ஓகே அடுத்தது ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காருங்க இல்லைனா உட்காருகிறோம் அப்படிங்கிறோம் ஜன்னலுக்கு பக்கத்தில் நான் உட்காடுறேன் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் கிடுக்கினா ஜன்னல் கிடுக்கி கே பாஸ்னு சொல்லலாம் கிடுக்கி கே பகல்மேனு சொல்லலாம் பாஸ்மே பகல்மே ரெண்டுக்கும் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அருகில் பக்கத்தில் அப்போ கிடுக்கி கே பாஸ்மே மே பைட்டூங்கா நான் உட்காருவேன் ஃபீமேல் என்ன மே பைட்டூங்கின்னு சொல்கிறீங்க நாங்கள் உட்காரோம்னா ஹம் பைட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதே ஐ வுட் லைக் டு சிட் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் உட்கார விருப்பப்படுகிறேன் விருப்பத்தை தெரிவிக்கிறோம் அப்போ மே खिड़की के पास बैठना चाहता हूँ फीमेल என்ன बैठना चाहती हूँ நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் அதாவது ப்ளூரல் ஃபார்ம் சொல்கிறீங்கன்னா நாங்கள் உட்கார ஆசைப்படுறோம்னா வி வுட் லைக் டு சிட் அப்படி சொல்கிறீங்கன்னா ஹம் பைட்னா சக்தே ஹே ஓகே மேல் சொன்னால் சக்தா சிஹெச்ஏஹெச் டிஹெச்ஏ சக்தா ஹூம் ஃபீமேல் சொன்னால் சிஹெச்ஏஹெச் சகு ப்ளஸ் டிஹெச்ஐ சகுத்தி ஹூம் ஹெச்ஓஎன் இதே நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் நாங்கள் உட்கார ஆசைப்படுறோம்னா ஹம் பைட்னா சக்தே சிஹெச்ஏஹெச் டிஹெச்ஏ ஏ சவுண்ட் வரும் சக்தே ஹை ஓகேவா இது அதுக்கான பொருள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் சாவியை கூட நான் வண்டி எடுக்கிறேன் அப்படிமோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கூடிய பஸ்ஸில் சாவியை கூட நான் வண்டி எடுக்கிறேன் அப்படிமோ அப்போ சாவி தேதோ மே காடி சலாவுங்கா சலானா ட்ரைவ் எடுக்கிறது அப்போ சலாவுங்கா அப்படின்னா எடுக்கிறேன் ஃபீமேல் இருந்தீங்கன்னா காடி சலாவுங்கி அப்படிங்கிறீங்க ஓகே அடுத்தது என்னை போகிற வழியில் இறக்கி விட்டுருங்க என்னை போகிற வழியில் இறக்கி விட்டுருங்க அப்படிமோ அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் என்ன போகிற வழியில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னா என்னைனா முஜே ராஸ்தாமே அப்படின்னா வழியில் அர்த்தம் ராஸ்தாமே சோடுதேனா அப்படின்னா விட்டுருங்க அப்படிங்கிறத இதனுடைய பொருள் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஹோம்ஒர்க் கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னாலும் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸஸ் 24/7 ஆன்லைன் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் பாசிபிள் பண்ணி தரலாம் ஐஎல்ஸ் ஃபோனிக்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது
சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்க்கு விண்டேஜ் 4 வீலர் அண்ட் 2 வீலர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன டீட்டெயில்னு கான்டாக்ட் நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்க. நாளைக்கு நான் உங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். மீ சந்திரபாலாஜி சைனிங் ஆஃப்.